சொல்லுங்க அத்தை. ஏன் ஹாஸ்பிட்டல் போகாம போனேன்னு சொன்னீங்க? ரஞ்சிதா, நீயாவது சொல்லு. அவங்க தான் போய் சொல்றாங்க. அருண், நான் ஏன் போய் சொல்லணும்? அத்தை, அதுதான் உண்மைனா என் ஃப்ரெண்ட் எதுக்கு ஃபோன் பண்ணி நீங்க வரலன்னு சொல்ல போறான்? டே மாப்ள, சிம்ரன் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போல. நாங்க ரெகுலரா ஒரு டாக்டர் பார்ப்போம்ல, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூப்பிட்டு போயிருக்கா. என்கிட்டே இப்பதான் சொன்னா. ஏன் இந்த கடைசி நேரத்துல மாத்துறீங்க? டேய், தெரிஞ்ச டாக்டர்னா நல்லதுன்னு நினைச்சிருப்பா. இல்ல மாமா, என் ஃப்ரெண்ட் ரெஃபர் பண்ணது ரொம்ப பெரிய கைனகாலஜிஸ்ட் தான். நான் பாக்குற டாக்டரும் அப்படிதான் அருண். ரொம்ப கைராசியான டாக்டர்னு பேர் வாங்கினவங்க. தெரிஞ்சவங்கன்றதுனால சகஜமா பேச முடியும், எல்லா சந்தேகத்தையும் கேட்க முடியும். ஏதாவது அவசரனாலும் போன்ல பேசிக்கலாம். சரி அத்தை, அத நீங்க அட்லீஸ்ட் எனக்காவது சொல்லிருக்கலாம்ல. நான் என் ஃப்ரெண்டு கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருப்பேனே. அவ எனக்கு ஃபோன் பண்ணி கேட்ட உடனே எனக்கு ஒரு மாதிரி சங்கடமாயிடுச்சு. சாரி அருண், ஏதோ ஒரு ஞாபகத்துல மறந்துட்டேன். தப்புதான், மன்னிச்சிரு. அத்தை, என்ன அத்தை, எதுக்கு அத்தை பெரிய வார்த்தைலாம்? ஏதோ ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு வந்துட்டீங்களே, அதே போதும் அத்தை. சரி, ரஞ்சிதாவை செக் பண்ணிட்டு டாக்டர் என்ன சொன்னாரு? எல்லாம் நார்மலா இருக்கான் அருண், ஒண்ணுமே பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க. மாத்திரை மருந்து எழுதி கொடுத்தாங்களா? இப்போதைக்கு பழம் காய்கறி எல்லாம் நல்லா சாப்பிட சொன்னாங்க. அடுத்த தடவை தான் மாத்திரை எல்லாம் எழுதி கொடுக்கறேன்னு சொன்னாங்க. எதுக்கும் கவலைப்பட வேண்டாம்னு சொன்னாங்க. சரி அத்தை. ரஞ்சிதா, ஏன் டல்லா இருக்க? இல்லப்பா, கொஞ்சம் அலைச்சல் ஆயிடுச்சுல, அதான் ஒரு மாதிரியா இருக்கு. ரஞ்சிதா, நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே? டே மாப்ள, நீ வரட்டும் தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இங்க பாரு ரஞ்சிதா, நீ இப்ப எனக்காக வெயிட் பண்ண வேண்டாம். இப்ப ஒரு உயிர் இல்ல, 2 உயிர். நீ யார பத்தியுமே கவலைப்படாம நீ வேலைக்கு நல்லா சாப்பிடணும், புரியுதா? அத்தை, இங்க எல்லாமே எடுத்து வைங்க, நான் போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடுறேன். சரி, அப்போ நானும் இங்கதான் சாப்பிடுவேன். அப்படியா? ஆமா. சரி, சாப்பிட்டா மட்டும் போதாது, வேலையும் செய்யணும். நான் கீழே போய் சாப்பிடுறேன். ரஞ்சிதா, எதையோ சொல்லி சமாளிச்சிட்டோம்ல, அத நினைச்சு மனசை தேத்திக்கோ. இல்ல அண்ணி, இருந்தாலும் எனக்கு ஒரு இரு, எதுவும் பிரச்சனை வராம பாத்துக்கலாம். எதுவும் ஃபீல் பண்ணாத. நீ ஃபர்ஸ்ட் வா, வந்து சாப்பிடு. வா. மேடம், கொரியர் மேடம்.